நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை தான் இது. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அசுத்தாவி ஏன் பிடிக்குது? எதனால அதுல இருந்து விடுதலை பெற முடியல? எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43, 44, 45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அழைத்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சன்னதியாருக்கு சம்பவிக்கும் என்றார். நல்லா கவனிங்க. அந்த மேல் வசனம் சொல்லுது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது. இப்ப நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க என்னைக்கு இந்த உலக பாவத்திலிருந்து நீங்க வேறு பிரிக்கப்பட்டு உள்ள ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள பிரயாணம் பண்ண வந்தீங்களோ அப்ப அந்த அசுத்தாவி உங்களை விட்டு போயிருச்சு. ஒருவேளை அது தலைமுறை சாபங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களை பின்தொடர்ந்து வந்த பாவங்களா இருக்கலாம். நீங்க என்னைக்கு இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இந்த கிருபையின் பிரமாணம் பாருங்க அவருடைய ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள உள்ள வந்தீங்களோ, என்னைக்கு நித்திய ஜீவனை பெறதுக்கு நீங்க பாருங்க ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்பட்டதோ அன்னைக்கு அசுத்தாவி உங்களை விட்டு போயிருச்சு. ஆனா இன்னமும் ஏன் உங்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கு, சில கட்டுகள் உடைக்கப்படல அப்படின்னா நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நான் பார்க்கும் பொழுது 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இன்னைக்கு ஊழியர் செய்யறவங்களுக்குள்ள கூட அந்த அசுத்தாவி இன்னைக்கு விடல. பாருங்க பிடிச்சு உள்ள அநேக வருடங்கள் குடிகொண்டிருக்கு. ஏன்னா ஒரு ஆவி உள்ள உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னா திரும்ப வரும் பொழுது உங்க வீடு எப்படி இருக்கக்கூடாது, ஜோடிக்கப்பட்டதா இருக்கக்கூடாது. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் வீடுனா என்ன? உங்க இருதயம், உங்க சரீரம் தேவ வசனத்தினால, ஆவியின் பட்டயத்தினால, சர்வாயுத வர்க்கத்தால, தேவ மகிமையினால, துதியினால, மகிமையினால, இன்னும் சொல்லிட்டே போலாம், ஆவிக்குரிய மண்டலங்களினால நீங்க நிரப்பப்பட்டுட்டே இருக்கணும். அப்ப அந்த அசுத்தாவி வரும் பொழுது தேவ அக்கினி என்ன செய்யும்? எரிக்கும். ஆனா இன்னைக்கு ஏன் உங்களுக்குள்ள உங்க வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. 11வது வசனம் படிங்க. எரேமியா 2:11 படிங்கம்மா. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக என் மகிமையை மாற்றினார்கள். அப்போ உங்க வீடு, உங்க இருதயத்துல தேவ மகிமை குறைஞ்சு உங்க சரீரத்துல உள்ளான மனுஷன்